வெள்ளச்சாமி தூத்துக்குடில இருந்து இணைஞ்சிருக்கீங்க. வெள்ளச்சாமி, யாருக்காக பேச போறீங்க? வெள்ளச்சாமி லைன்ல இருக்கீங்க, நீங்க தொடர்ந்து பேசலாம். வெள்ளச்சாமி ஓகே, லைன்ல இல்லன்னு நினைக்கிறேன், கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ திருப்பி ஒரு லைன்ல அந்த பஞ்சாங்கம் வேலை செய்யுது இருக்கலாம் சார். இப்போ உங்களுக்கு அந்த பஞ்சாங்கம் தான் வேலை செய்ய போகுது சார். இப்போ இந்த பஞ்சாங்கம்னு சொல்லியிருக்கீங்க, திருக்கணித பஞ்சாங்கத்துக்காக இன்னைக்கு நம்ம சனி பயிற்சி பார்க்குறோம். அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்துக்காக அப்போ ஒரு தடவை சனி பயிற்சி வரும் அப்படிங்கிற வச்சுருக்கோம். அதுக்கு நீங்கள் ஜாதகம் சொல்ல போகிறீங்க. ஆமாங்க. இப்போ அடுத்த வருஷம் இப்போ பஞ்சாங்கப்படி இப்போ நம்ம பஞ்சாங்க திருக்கணித பிரகாரம் நம்ம இப்போ பலன் சொல்கிறோம், அது நடக்கும். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தியானம் பார்த்தீங்கன்னா 10,000 பேர் தவறி போயிருக்காங்க. அதை பார்க்கும்போது நெஞ்சு பதைக்குது. நீங்கள்லாம் ஏன் சார் ஜோதிடர்கள் முதல்ல சொல்லன்னு கேட்பீங்க. ஆனால் தயவு செஞ்சு தந்தி டிவி பாருங்கள். தந்தி டிவியில் 2025 புத்தாண்டு பலன்களில் படித்து நம்ம சொல்லியிருக்கோம். 5 கிரகங்கள் ஒன்றா சேருது, இரவு பயணம் வேண்டாம், நீரினால் நெருப்பினால், இதெல்லாம் அந்த தயவு செஞ்சு கிளிப்பிங்கை எடுத்து பாருங்கள். ஸோ இது ஒரு பொதுவான சொல்லியாச்சு, நம்ம சொல்லியாச்சு. அதே மாதிரி சனி பெயர்ச்சிக்கும் சொல்லியிருக்கோம், தமிழ் புத்தாண்டு பலன்களுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஆண்டு இப்படி வரும், கிரகங்கள் சேர்றதுங்கிறது ஒரு அது மட்டும் இல்லை. சனி பெயர்ச்சி எப்பவுமே ஒரு கிரகம் தான் மாறும். இந்த வாட்டி 5 கிரகங்களோட குருவோட வீட்டுக்கு போறார். செவ்வாயோட பார்வை கிடைக்குது. சனியும் செவ்வாயும் பார்க்க போறாங்க. செவ்வாய் நீச்சப்பட போறார். 3ஆம் தேதி ஏப்ரல் மாதம் கடகத்துக்கு செவ்வாய் வரப்போகிறார். செவ்வாய் நீச்சப்பட போகிறார். அப்பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தான் இருக்கோம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். விஜயா விழுப்புரத்துல இருந்து இணைஞ்சிருக்கீங்க. விஜயா, யாருக்காக பேச போறீங்கம்மா? ஹலோ, வணக்கங்க. நான் என் பையனுக்காக கேட்குறேன். சொல்லுங்க மேம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேம், சொல்லுங்க. 31/1/2005. 2005ஆமா? ஆமா சார். எத்தனை மணிக்கு மேம்? சாயந்தரம் 6:43 சார். வெரி குட், சூப்பர். இப்போ எங்கே இருக்கீங்கம்மா நீங்கள்? விழுப்புரம் சார். வெரி குட். விழுப்புரம் டவுனா வெளியே இருக்கீங்களா? வெளியில சார். எப்படி சமாளிக்கிறீங்க இவனை? நல்ல பையன், அன்பானவன், பாசமானவன், முன்கோபி, டென்ஷன் பார்ட்டி. இவனது ஜாதகத்தில் இவனுக்கு இப்போ ராகு திசை நடந்துருக்கு. கூட்டாளிகள் பார்க்கணும். ஊர் விட்டு ஊர் போனால், இடம் விட்டு இடம் போனால் நல்லா படிப்பான், நல்ல வேலைக்கு போவான், உத்தியோகம் உயர்வு வரும். இவனை தயவு செஞ்சு கூட்டிக்கிட்டு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு செவ்வாய்க்கிழமை தோறும் துர்கை கோவிலுக்கு ராகு காலத்தில் போயிட்டு இவனுக்கு எலுமிச்சம்பழத்தில் தீபம் போடுங்க. இவன் வரமாட்டான், நீங்கள் போய் போட்டு வாங்க. அவன் துணியை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் போய் போட்டு வாங்க. அது போட 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 கல்வியில் கவனம், வேலையில் கவனம், நட்பினால் உள்ள பிரச்சனைகள் தீரும். ஊர் விட்டு ஊர் மாறுவான். நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி விஜய். அடுத்ததாக குமாரி தாம்பரத்துலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. குமாரி, யாருக்காக பேச போறீங்கம்மா? வணக்கம் சார். வணக்கம். என் பையனுக்காக பார்க்கணும். சொல்லுங்க. 27/2/2001 நைட்டு 11:35. பையனுக்காக பார்க்கணும். எங்க இருக்கீங்க? நான் தாம்பரத்தில். வெரி குட். அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசி. கரெக்டா? ஆமாம். எப்படியும் நீங்கள் உங்கள் பேரில் அவனுக்கு ரொம்ப அன்பு பாசம் இருந்தாலும் அவனை கூட்டிகிட்டு வந்துட்டீங்கல்ல? இல்லை, அவனை எப்படியோ படிக்க வச்சு எப்படியோ போராட்டம் பண்ணி ஆடுற மாட்டை ஆடி பாடுற மாட்டை பாடி அப்படியே அழுது கொண்டு வந்தீங்களா? ஏன் பக்கத்தில் இருக்கான் அவன்? இல்லை, தூங்குறான். அதனால தான் அவ்வளோ மெல்ல சொல்கிறீங்களா? ஆமாம். நல்ல பையன்மா, அகலமான நெற்றி, பெரிய பெரிய கண்ணு, தெளிவாக பேசுவான், அழகானவன், எல்லாம் கரெக்டாக. வெளியே சொல்ல மாட்டான். அவன் அன்பை வெளியே காட்ட மாட்டான். உங்கள் பேரில் அதீதமான அன்பு பாசம். அவங்க அப்பாவுக்கும் அவனுக்கும் 7ஆம் பொருத்தம். நடுவில் நீங்கள் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்க. கரெக்டா? ஆனால் 2 பேரும் பாசமானவங்க. அவ்வளோ அன்பு பாசமான. ஒரே ஒரு கேள்வி தான், இவன் எதிர்காலம் எப்படி அமையும்? படிப்பு இருக்கா? 18 சித்தர்கள் தாம்பரத்தில் ஒன்று இருக்குமா, பால்கோவா வாங்கிக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் இவனையும் கூப்பிட்டுங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட்டு போங்க கூட துணைக்கு. அந்த 18 சித்தர்களுக்கு வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி, இவன் கையால் எனக்கு உடம்பு முடியலப்பா, நீயே கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி இவன் கையால் அந்த பால்கோவா தானம் பண்ணி ஒரு 3 வாரம் போயிட்டு வாங்க. அந்த கோபம் போகும், மென்டல் ஸ்ட்ரெஸ் போகும், நல்ல உத்தியோகம் அமையும், ஃபர்தர் ஸ்டடீஸ் அமையும். வாழ்க்கை வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி குமாரி. அடுத்ததாக பாலாஜி வேலூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. பாலாஜி, யாருக்காக கேட்க போறீங்க? வணக்கம் சார். என் மகளுக்காக கேட்கணும்.
கொடுங்க. டீடைல்ஸ்லாம் கொடுங்க சார், டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. பேரு ஹரிணி. ம் 20/1/1988 ராத்திரி 9:05 பிறந்தாங்க சென்னையில. புதன்கிழமை. ஆமா. அவிட்ட நட்சத்திரம், மகர ராசி. கரெக்டா? ஆமா சார். நல்ல பொண்ணு சார். திருமண வாழ்க்கை மிக கவனமாக இருக்கணும், அது பாதிக்கும். இப்போ எங்கே இருக்காங்க, எந்த ஊரில் இருக்காங்க? எங்களை விட்டு பிரிஞ்சு எங்கேயோ இருந்துட்டாங்க சார். கஷ்டப்படாதீங்க, கடவுள் இருக்கார். உங்களை தேடி வர்றதுக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன். வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவில்னு ஒன்று இருக்கு, பின்னாடி ஆகாச கங்கான்னு ஒன்று இருக்கு. உங்கள் வீட்டில் ஏதாவது கட்டடங்கள் மாற்றினீங்களா சார்? பில்டிங் ஏதாவது இப்போ இடித்து கட்டினீங்களா இல்லை மாற்றினீங்களா? இப்போ மாறி இருக்கும். சரி, அந்த ஆகாச கங்காவுக்கு போங்க. உங்கள் கையாலே சிவலிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம். இந்த குழந்தையினுடைய ட்ரெஸ்ஸை அம்மாவை வச்சுக்க சொல்லிவிட்டு அந்த அம்மாவை பண்ண சொல்லுங்கள். அந்த துணியில் அந்த கங்கை தண்ணி படுது இல்லைங்களா, சிவலிங்கத்தில் இருந்து படுற தண்ணியை அதில் தெளிங்க. மறந்து போன அந்த புத்தி, மறந்து போன அந்த எண்ணங்கள், தாயும் தகப்பனும் அந்த சித்தம் மாறும். அந்த சித்தேஸ்வரர் உங்களுக்கு எண்ணத்தை கொடுப்பார், குடும்பத்தை சேர்த்து வைப்பார். வாழ்க்கை வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி பாலாஜி. அடுத்ததாக லதா கன்னியாகுமரியிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. லதா, யாருக்காக பேச போறீங்கம்மா? மேடம் எனக்காக தான் பேச போறாங்க. சொல்லுங்க, டீடைல்ஸ்லாம் கொடுங்க. 27/10/1976 அப்புறம் 6:40 காலையில். காலையில. எங்கேருந்து பேசுறீங்க? நாங்க கன்னியாகுமரி. இப்போ எங்கே இருக்கீங்க? கன்னியாகுமரியில தான் இருக்காங்க சார். வெரி குட். இது யாருடைய ஜாதகம்? என்னுடைய ஜாதகம் சார். உடம்பு பாதிக்குமேம்மா, வயிறு நரம்பு, தூக்கம் இல்லை, பயமாக இருக்குது சார். முன்னாடி பூனை போனால் கூட பயப்பட மாட்டேன், இப்போ பூனை போனாலே புலி போகிற மாதிரி இருக்குது, எனக்கு ஒரே பயமாக இருக்குது சார். மனோ கிளேச்சம். கன்னியாகுமரி டவுனில் இருக்கீங்க? சுசீந்திரம். சுசீந்திரத்தில் இருக்கீங்க? அடேங்கப்பா, அந்த 3 சுவாமியும் ஒரே இடத்துல இருக்கார். மகாவிஷ்ணு, சிவன், பிரம்மா இல்லைங்களா? ஆமாங்க. 3 பேருக்கும் 3 கிளாஸ் அந்த பால் வாங்கி எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டு வாங்க. முதல்ல மன கிளேச்சம் போகும், மனோ பயம் போகும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். 3 வாரம் பண்ணுங்க. வாழ்க்கை வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி லதா. அடுத்ததாக வெள்ளச்சாமி தூத்துக்குடிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. அவருக்கு இன்னைக்கு உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட உங்க வாயால கேட்கணும்னு இருக்கு சார். வெள்ளச்சாமி வணக்கம், உங்களோட டீடைல்ஸ்லாம் கொடுங்க வெள்ளச்சாமி. 13/7/85. 13/7. ஓகே, சொல்லுங்க. தூத்துக்குடி வெள்ளச்சாமி பேசுங்க. செல்வகுமார். 85 செல்வகுமார். செல்வகுமார் அவங்க அப்பா பேசுறேன். எத்தனை மணின்னு சொல்ல மாட்டேன்றீங்களே? டைம் வந்து 3 மணி, மதியம் 3 மணி. அந்த தெளிவா சொல்றது அந்த டேட் தான் ரொம்ப தெளிவா சொல்றீங்க. இருக்குது வந்து தாம்பரத்துல இருக்கான். இருங்க 3 மணி சார். சரி. இவருடைய ஜாதகத்துல 2 சமாச்சாரம். திருமண வாழ்க்கையும் உடல் ஆரோக்கியமும் வருமானமும் பாதிக்குது. வீடு கட்டுவாரா, வாகனங்கள் வாங்குவாரா அப்படிங்கிறது. இவருடைய ஜாதகத்தில் வருமானம் அதிகரிக்க போகுது, பொறுப்பு ஜாஸ்தியாக போகுது. சேலையூர் அப்படின்னு தாம்பரத்தில் இருந்து ரொம்ப பக்கத்தில் சிவன் கோவில் இருக்குது. திங்கக்கிழமையில் 3 திங்கக்கிழமை பாலாபிஷேகம் பண்ண சொல்லுங்கள். சிற சொத்து சேரும், வருமானங்கள் கூடும், மன நிம்மதி வரும். இவருடைய ஜாதகத்தில் இந்த சனி பெயர்ச்சி 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் போய் உட்கார்றதும், 10ஆம் இடத்துல ராகு வந்து பாவி ஒருவன் 10ஆம் இடத்தில் இருந்தால் ராஜயோகம் அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் இவருக்கு அற்புதமான காலம். வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி வெள்ளச்சாமி. அடுத்ததாக சேரன் ஈரோடுலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. சேரன், யாருக்காக பேச போறீங்க? வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. விஎம் சேகர், விஜயமங்கலம். 14/5/69 புதன் இரவு சுமார் 8 மணி. நைட்டா காலையிலையா? இரவு 8 மணி. வெரி குட். இப்போ எங்கே சார் இருக்கீங்க? விஜயமங்கலம், ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம். வெரி குட். அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசி. ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகளும், வயிறு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும், நெற்றிலையோ தலையிலையோ ஒரு அடிப்பட்ட தழும்போ இருக்கு. கரெக்ட்? கரெக்டுங்க சார். சார், உங்க கோவில் ஒன்று இருக்காமே, பூர்வீக கோவில், என்ன கோவில் சார்? சார், விஜயமங்கலத்தில் அம்மனர் கோயில் இருக்கு, ஈஸ்வரன் கோயில் இருக்கு, பெருமாள் கோயில்.
உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஏதோ தானம் பண்ண ஒரு பூர்வீக கோவில் இருக்காமே, அது என்ன கோவில்? உங்கள் மூதாதைகள் நிறைய தான தர்மங்கள் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து அவங்கெல்லாம் நிறைய பணம் கொடுத்துருக்காங்க. சரிங்க. அது என்ன கோவில் சார்? அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கனாலே வருமானம் கூடும், மன நிம்மதி வரும், ஆரோக்கியம் வரும், மனசாந்தமாக இருக்கும், உடல் ஆரோக்கியத்துக்கு பதட்டம் போகும், இரவில் நல்லா தூங்கலாம். அது எந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வாழ்க்கை வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி சேகர்.